டேய் என்னடா சொன்ன வரவ என்னடா சொன்ன எக்கோ 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 மகன் யாருக்கு யாருக்கு ஏய் யாச்சலே டேய் அதிகமா பேசாதே உண்டி வாய உனக்கு ஏப்போ யாரு பாருடா என்ன தந்து யாருக்கு யார் அந்த மாட்டே போச்சு மைசூர் கட்டினதா ரொம்ப தேவர் மைசூர் மைசூர்ல தான் இதுமா ஒரு உண்டி வாய மகாராஜா தம்பி நீங்க செஞ்ச குட்டி வந்துடே போர் குட்டி அச்சி பட்டி நாவல்ல மொயில் குட்டி ஏய் நீங்க தான் லேட்டா வந்த தொண்டை பண்ணி கொடுத்தீங்க கபடி மகாராஜா பரபாட்டன் அப்படி நானுனே என்ன என் விளக்கம் என்ன என் குலம் என்ன என் பலம் என்ன என் கோத்திரம் என்ன என் தாயார் என் தந்தையா எப்படி பிறந்தது என்ன தெரியும் கபடி நான் அந்தர வசி அளித்தேன் எந்திரன் அளித்த பாரு அதாவது அந்த தேவேந்திரன் அடங்கிலே மிகுந்த தேவ இந்திர அந்த தேவ இந்திரன் சத்திரபதவன் இந்த அர்ஜுன ராஜன் தேவேந்திரன் அம்சத்தில் பிறந்தவன் இந்த அர்ஜுனன் எப்படி யார் அம்சத்தில் பிறந்த வீந்திரன் தேவேந்திர அம்சத்தில் பிறந்தவன் இந்த அர்ஜுனன் நான் எப்படி கொண்டுவான் அப்படியே நான் பரம சிவன் கபடி என் விளக்கம் எப்படி இருந்தது நான் பரமசிவனிடத்தில் வாசுபதார்த்தம் அதாவது அந்த பரமனே முக்கன் படைத்த ஈசன் சதா சிவன் உமா மகேஸ்வரன் சொல்லக்கூடிய பரம கடவுளை குறித்து சமமா சமர்த்தி கொண்டேன். எப்படி என்றால் அந்த பரமனை அதாவது முக்கன் படைத்த ஈசன் சதா சிவனத்தில் என்ன இருக்கிறது அக்னி ஏற்கனவே சொல்லக்கூடிய எழில் பெறா பாசு பதார்த்தம் பாசு பதார்த்தத்தை பெறுவதற்காக அந்த பரமனை கூறி நான் தவம் செய்தேன். எப்படி என்றால் ஓர் ரதபதி கம்பராட்டி கம்பத்திலே கூருசி ராட்டி ஓம் சக்தி கூருசி மேல் ஒரு கனியை வைத்து தவம் செய்து வந்தேன்.
அவற்றை கால் தவ செய்து வந்தேன். அரஹர சம்பு மகா தேவா முக்கன் படித்த ஈசனே சதா சிவனே, உன்னை கோரி நான் துதி செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவா, எனக்கு காட்சி தாருன்னு சொல்லி பரமனை கோரி துதியாக துதி செய்தேன். அந்த பரமனா மட்டும் நான் எனது பூஜையை வச்சு எனக்காக எங்கிருந்து கையிலிருந்து உடனடியாக என் பூஜை, அதாவது என் தவத்தை மெச்ச உடனே வந்து எனக்கு அக்னியில் தரக்கூடிய என்ன அளித்தாரே? பாசுபதத்தை அளித்தான். இந்த பாசுபதத்தை பெற்றதுனாலே நான் எப்படி பேர் பெற்று வருகிறேன்? எப்படா பாட்டி பேர் என்று பெயர் பெற்று வந்தேன். அதனால் இந்த அர்ஜுனன் நான் என் பேர் கொண்டு தெரியுமா? நான் யார்? என் வீரம் என்ன? என் வீரம் அப்படி இந்த அர்ஜுனன் எப்பேர் கொண்டு தெரியுமா? நான் காந்த மனம் அப்படியே இதுல அடிச்சு கொடுத்து கூட்டி ஆடாதீங்க புதுட்டூர்பேட்டை பக்கத்துல கீழப்புண்டி. ஆமா அவரு நேற்று புதுட்டூர்பேட்டில் காலையில கூத்தாட்டி வரும்போது ஐயா மணி ஆசிரியர் மணி ஐயா அவர்கள் மாண்டு மணந்து இன்னைக்கு சொர்க்கப்பத்தி சென்றிருக்காரு. கனவுல வந்து என்கிட்ட சொன்னார், முதுூர்ல வந்து மணி ஐயா மாண்டிருக்கிறாரு. சரி, வாஸ்தவம் தான். மாண்டவரு அதாவது ஒரு பிள்ளை கனவுல வரலாம், இல்ல ஒரு பொண்டாட்டி கனவுல வரலாம், ஒரு மருமக கனவுலையோ ஒரு பேர கனவுலையோ இல்ல சொந்த பந்த கனவுல வரலாம். எங்க கேற நாய் நீ உங்க கனவுல வந்தாரு. சரி, வந்துட்டாரு. சொன்னாரு நைட்டுக்கு நீ தானே கூத்தாட போற. என்னடா சொன்னாரு? நைட்டுக்கு நீ கூத்தாட போறல்லவா? ஆமா. என் போட்டோ வண்ட என்னன்னா வைக்கிறாங்களோ அத திரும்பி நீ எடுத்துக்கோ, அங்க குத்துரு. அவங்க துண்ணுவாங்க, காலையில அவங்களுக்கு பேஜாவும், நீ மட்டும் துண்ணாதன்ட்டாரு. ஆனா ஒரே ஒரு பால்ட்டு, கோட்டர் வச்சு சொன்ன வைக்காத கூட்டுறாங்க. எனக்குமா அவனுக்கு போடுற வந்து உனக்கோசம் வைக்க சொன்ன பாட்டுல எல்லாத்தவரும் நீ கொடுக்குறீங்கப்பா. அவருக்கே வாய் சொன்னா என்ன அடிக்கிறோம்னாலும் இந்த கேஸ் தான் ஆமானான்னு தெரியல. அறிவச்சவனே, எல்லாரும் போய் தானே ஆகணும். கையாடி போட்டு டாக்டர் உன்னை சாப்பிட சொல்லிக்கிறாரு.
நான் காண்டவனம் எரித்தேன். நான் காளை அர்ஜுனன். காளை அர்ஜுனன். இந்த காளை அர்ஜுனனை சொல்லி எனக்கு எப்படி பேர் இருந்தது? கபடி காண்டவனமா குறித்த அகண்டவனம். இந்த அகண்டவனத்துக்குள்ளவே கொடி அறக்கிற விஷமுள்ள பாம்பன் வாழக்கூடிய இந்த அகண்டவனம். இந்த அகண்டவனத்துல கொடி அறக்கிற விஷமுள்ள பாம்புகள் வாழக்கூடியது இந்த காண்டவனம். இந்த காண்டவனத்தையே எரிக்க சொல்லி மாமா எம்பெருமான் கோபாலக்கரன் தெரிவித்தார். இந்த காண்டவனத்தை எதற்காக எரிக்க சொன்ன சொன்னால் இந்த அக்னி தேவனுக்கு சூழ்நிலை மூண்டதனாலே கவனே ஐயா சூழ்நிலை மூண்டதனாலே இந்த அக்னி தேவனுக்கு அதாவது உயிராபட்ட பிரியர்கள் சொல்லி அக்னி தேவனும் எம்பெருமான் மாயக்கனை கோரி துதி செய்தார். ஆண்டவா எனக்கு இன்னும் சிறிது வினாடியில் என் உயிராபட்டு என்னை விட்டு பிரிகிறது. அதனால் இந்த காண்டவனத்தை எரித்து இந்த இதனில் அதாவது சாவில் இருந்து எனக்கு விமோச்சனம் கொடுங்க என்று சொல்லி எம்பெருமான் கோபாலக்கரை கோரி துதி செய்தார். அக்னி தேவனாப்பட்ட துதி செய்த உடனே மாமா எம்பெருமான் கோபாலக்கரன் வந்து அக்னி தேவனே உங்களுக்கு என்ன கேட்டார். ஆண்டவா எனக்கு சூழ்நிலை ஒன்றிருக்கிறது. அதனால் இந்த காண்டவனத்தை நீங்கள் எரித்ததே உண்டானால் இதிலிருந்து எனக்கு விடுவிட்டு சொல்லி அக்னி தேவன் தெரிவிக்க என்னால் முடியாது. என் மைத்திரன் என்னோட சரிபாதி அர்ஜுன் இருக்கின்றான். அதனால் அந்தவனை வரவழைத்து இந்த காண்டவனத்தை இருக்கிற சொல்லி எம்பெருமான் மாயக்கன் மாமா தெரிவித்தார். அத்தனை போல மாமா அழைத்தார். அர்ஜுனா இந்த காண்டவனத்தை எரிக்க வேண்டும் சொல்லி மாமா தெரிவித்தார். மாமா அப்படியே இருந்தால் நீங்கள் சொல்லி தட்டக்கூட சொல்லி காண்டவனத்தை கொள்ள விட்டு காண்டவனம் எரியவில்லை. அப்படி மாமா எத்தனை வானங்கள் போட்டவன் காண்டவனத்தை எரிக்க முடியும் மாமா தெரிவித்தேன். அர்ஜுனா இந்த அதாவது இந்த காண்டவனத்தை அதாவது எளிதலாகவே எரிக்க முடியாதாக இந்த காண்டவனத்தை சுற்றி பெரியதாக ஒரு நேர்கூட வரவழைக்கின்றேன் சொல்லி மாமா தெரிவிக்க அத்தனை போல் நேர்கூட வரவைத்தார். வரவைத்த உடனே